ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக பாதுஷா தான் எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது வந்து சமையல் சோடா. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. பாதுஷா வந்து எப்பயுமே மைதாவில் தான் செய்யணும். நீங்கள் கோதுமையில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கோதுமையில் கூட செஞ்சுக்கலாம். ஆனால் மைதாவில் செஞ்சால் தான் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு உருக்குன நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பொழுது எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்கணும். இல்லைன்னா டால்டா கூட சேர்த்துக்கலாம். பேக்கரியிலலாம் இது வந்து டால்டா சேர்த்து தான் செய்வாங்க. இப்போ மாவு எல்லாமே நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம பாதுஷாக்கு வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டி வச்சிட வேண்டிதான். உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெருசாக கூட உருட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிறுசாக தான் எடுத்திருக்கேன், மினி பாதுஷா மாதிரி. இந்த மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டி அதை லைட்டாக கையில் இந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மைதா எந்த கப்பால் அளந்தமோ அதே கப்பால் தான் அளந்திருக்கேன். இப்போ இந்த சீனி வந்து நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சி ஒரு கம்பிப்பதம் வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா கொதிக்க விடணும். இந்த பாதுஷா வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. இது வரைக்கும் நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். இந்த முறை வந்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சு ஒரு கம்பிப்பதம் வந்துருச்சு. நம்ம லைட்டாக அந்த இதை வந்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பிப்பதம் வரணும். இந்த ஒரு கம்பி மாதிரி தெரியும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து பாதுஷா வந்து இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். கடாயில் வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அடுப்பு ஹையாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சீக்கிரம் கருகிரும், உள்ளே வந்து வேகாது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பாதுஷாவையும் உள்ளே சேர்த்துட்டு இதை வந்து 2 சைடும் வந்து நல்லா வேக வைக்கணும். அடுப்பை வந்து லோவில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இது வந்து நல்லா வேகும் எல்லா சைடுமே. நல்லா கலர் வந்து கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து இதை வேக வைக்கணும். இடையில இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக வந்து திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு 2 சைடுமே ஒன்று போல வந்து வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் வந்து நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், உள்ளெல்லாம் வேகணும்ல. அதனால் வந்து நல்லா வந்து 2 சைடும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து எல்லா கலரும் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா பாதுஷா வந்து வெந்துருச்சு. இந்த டைத்தில் வந்து நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு அப்படியே எடுத்துட வேண்டிதான். எல்லா பாதுஷாவையும் இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம சீனி பாகில் வந்து அப்படியே சேர்த்துட வேண்டிதான். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க. அப்படியே 2 சைடும் திருப்பி போட்டு 10 நிமிஷம் கழித்து இதை வந்து சக்கரைப்பாகிலேருந்து எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற சக்கரைப்பாகில் வந்து நீங்கள் லட்டு இல்லை மைசூர் பாக்கு எதுவும் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் முந்திரியை வந்து நொறுக்கி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். சிம்பிளான பாதுஷா ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.